லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணே சாம்பாரு. வேற என்ன? மணமகனே மருமகனே வா வா. என்ன மாப்பிள்ள சார், எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலாமே தான் வந்தேன். எங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னா வந்தீங்க சார்? வேற யாரும் இல்லையே. நல்லா பாத்துக்கங்க. அண்ணே முருகேசனே உங்களை பார்க்க வந்திருக்காரு, பாத்துக்கங்க. ஏ தள்ளு, என்னமோ ஒண்ணு பார்க்க வந்த மாதிரி அவரே பாத்துட்டு இருக்க, நீ தள்ளு. ஏ காமாட்சி அக்கா, மாப்பிள்ள சார் ஒன்னதான் பார்க்க வந்திருக்காரு. ஆடா ஆடா ஆடா, மாப்பிள்ள சாருக்கு வெக்கத்தை பாரு. அப்புறம் சாப்பிடுறீங்களா சார்? ஐயோ இல்லங்க, சாப்பாடுலாம் வேண்டாம். நான் சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தீங்க? உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்தீங்களா இல்ல சொல்லாம வந்தீங்களா சார்? பாத்தீங்களா பாத்தீங்களா, சும்மா எதர்ச்சியா கேட்டேன், அதுக்குள்ள மூஞ்செல்லாம் அப்படியே வாடி போச்சே. இல்ல நீங்க அம்மா பிள்ளையாச்சே, அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேப்பீங்களே, அம்மாவை தாண்டி எதுவும் செய்ய மாட்டீங்களே, அதான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்களா என்னமோ ஏதோன்னு கேட்டுட்டேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதான் தான் பசங்களோட கல்யாணம்ன்றது ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் பெரிய கனவு. அதுலயும் என்னோட அம்மா எனக்கு வரப்போறவ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பாட்டெல்லாம் பாட தெரியணும்னு ஏகப்பட்ட கற்பனையை வச்சிருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி இல்லைன்னு 10 பொண்ணுங்களை வேண்டான்னு சொன்னவங்க அவங்க. திடீர்னு நான் யமுனாவை காதலிக்கிறேன்னு போய் நின்ன. எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு உடனே என் காதலை ஏத்துக்கிட்டு என் கூட பொண்ணு பார்க்க வந்ததே பெரிய விஷயம். யமுனாவை பார்க்க வந்தப்போ நடந்ததெல்லாம் தாண்டி அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வரப்போ அவங்களோட வார்த்தையும் என்னால மீற முடியல. அதுவும் இல்லாம கல்யாண விஷயங்களை நடக்கிற எதையுமே என்னால ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்குன்னு எங்க அம்மா பண்ணதெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க பண்றதெல்லாம் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். நானும் எத்தனையோ தடவை அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஒரு சில சமயம் நான் சொல்ற மாதிரி கேக்குறாங்க, அப்புறம் திடீர்னு என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ மாப்பிள்ள சார், நான் சும்மா யதார்த்தமா தானே கேட்டேன், அதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளவு ரியாக்ஷன் ஆகுறீங்க? ஐயோ ஒண்ணுல விட்டுடுங்க. இல்லங்க, நான் உங்களுக்காகன்னு சொல்லல, உண்மையதான் சொன்னேன். உண்மையிலேயே நடக்கிற நிலைமையை தான் சொன்னேன். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அதுக்குன்னு நான் இப்படியே இருந்துருவேன்னு நினைக்காதீங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அவளை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்குரிய இடத்த நிச்சயமா நான் கொடுப்பேன். எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் எவ்வளவு நினைக்கிறேனோ அதே அளவுக்கு நான் யமுனாவையும் பார்த்துப்பேன். ஐயோ மாப்பிள்ள சார், எனக்கு அப்படியே புல்ல அரைச்சிக்கிட்டு வருது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் எப்போ இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதான் இந்த சாந்தாக்காவோட ஆசை. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல? சரி யமுனா. பாரா என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், அப்ப வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்ப பட்டுக்குட்டி சும்மா சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னு ஒரு கேப் கூட விடாம சாப்பிடுன்னு சொல்றீங்க. அது இல்லங்க. ஐயோ வேணாம் சாமி, நீங்க வாத்தியாரா அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. அப்புறம் அந்த விளக்கத்தையும் சொல்ல வருவீங்க. நான் படிப்பறிவு இல்லாத ஆளு, உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? முடியாதுப்பா, விட்டுருங்கப்பா. சரி வாங்க. என்ன பார்வை உந்தன் பார்வை, அடடடடா, ஒரு பார்வையை கூட நிம்மதியா பார்க்க முடியல. பல தொந்தரவுகளை வெளியில போன்னு சொன்னாலும் போகுதுங்களா பாரு. தொந்தரவுகளெல்லாம் அடிச்சு துரத்தணும். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் காதல் என்று அர்த்தம், கடலை வானம் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். ஏம்மா பட்டுக்குட்டி, எனக்கு வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். நீங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஏன்னா நீங்க சின்ன ஜிருசுங்க. நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கே, என் வாய் சும்மா கிடக்காது, ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். அது எதுக்கு? அங்கதான் உட்கார்ந்து இருப்பேன். ஏக்கா சாந்தாக்கான்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்துருவேன். சரிக்கா. ஆடி பாவி, இவ்வளவு நாள் நான் மெஸ்ஸ விட்டு போறேன்னா, ஆஹா எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டு போயிடாத அக்கான்னு சொல்லுவேன்.
இப்போ பரவாயில்ல அக்கா அப்படிங்கிற மாதிரி வெளியில போ தொந்தரவேன்னு டீசெண்டா சொல்றது எனக்கு புரியுது. ஆடா நீ அப்படிலாம் சொல்லலக்கா. அப்படியாமா? ஐயோ நீ புருஷ வீட்டுல எப்படி வாழ போறேன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தேன். இப்போ புருஷ வீட்டுல எப்படி வாழணும் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் போல இருக்கு. என்ன நீ சாப்பாடானே தீர்ந்து போச்சுனே. அட நாளைக்கு வாங்கனே நீங்க வேற. சாந்தாக்கா அப்படி கேட்டாங்கன்னு உங்களுக்கு கோவமா? சேச்சே, அவங்க கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்குதானே செய்யுது யமுனா. உங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுதுங்க. அதே மாதிரி என் நிலைமையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் சொன்னேனே யமுனா, கல்யாணம் ஆகி வந்த உடனே நீதான் அந்த வீட்டுக்கு ராணி, மகாராணி நீதான். இங்க பாரு, அதுக்கு நான் இப்பவே உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், சரியா? ஒரு நிமிஷம். என்ன? நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு மகாராணிக்கு என்னோட ஒரு கிஃப்ட். இந்தா. என்ன இது? எதுக்குங்க இதெல்லாம்? இது என்னோட லவ் கிஃப்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி? லவ் கிஃப்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி தானே கொடுக்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வேற கிஃப்ட் தான். அது மட்டும் இல்லாம இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கறதுல தான் ஒரு த்ரில்லே இருக்கு யமுனா. இப்ப எங்க அம்மா இது ஏதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதான் நமக்கு நிச்சயம் ஆக போகுது இல்ல. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ பயப்படாத, சரியா? எங்க எங்க? என்னங்க அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? அதான் நிறைய சாப்பிட்டேன்ல, அப்புறம் என்ன? என்னங்க போய் காலேஜ்ல அத்தனை பேருக்கு கத்தி கத்தி நீங்க பாடம் எடுக்கணும்ல, இத்தனோடு சாப்பிட்டா எப்படி? அதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து நீ தானே என்ன பாத்துக்க போற. இங்க பாருங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உங்களுக்கு காலேஜுக்கு சாப்பாடு கட்டி தருவேன். அத மட்டும் தான் நீங்க சாப்பிடணும், வேற வெளியில எங்கேயும் சாப்பிட கூடாது, சரியா? ஓ, அப்போ இந்த மெஸ்ல வந்து சாப்பிட கூடாது அப்படிதானே? இந்த மெஸ் மட்டும் ஓகே, ஏன்னா எங்க அம்மா எப்படி பார்த்து பார்த்து சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்க மகாராணி, உங்க இஷ்டம். நான் போய் கை கழுவிக்கிறேன். என்னங்க நீங்க, யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஏய், அவங்க பார்த்தா என்ன? நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஊருக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? ஓ, புடவையில கை தொடச்சதுக்கா? ரொம்ப தான் உங்களுக்கு. எனக்கு gift வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா, அதுக்கு தான். ஆமா, நான் கொடுக்கும்போது இதெல்லாம் எதுக்குன்னு சொன்ன, இப்ப மட்டும் என்ன? அது கொடுத்ததும் வாங்கிட்டா அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல, அதான். நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன், ஆனா நீ... போதும், கிளம்புங்க. சரி, வரட்டுமா? கிளம்புங்கன்னு சொன்னேன். ஓகே, பை. என்னம்மா கேலண்டர்ல என்ன பாக்குற? இது கார்த்திகை மாசம்ல, பாரு, வருண பகவானோட கடாட்சம் ரொம்பவே அமோகமா இருக்கு. பயிர் வச்சா ரொம்ப நல்லா விளையும், ஞாபகம் இருக்குல்ல?
என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எப்படிம்மா சரியா எதுவுமே தவறாம இந்த விரதம் பூஜை அது மட்டும் இல்லாம இந்த பண்டிகை இது எல்லாமே எப்படிம்மா ஞாபகம் வச்சிருக்க? எத்தனை வருஷம் ஆனாலும் பழசையெல்லாம் மறக்காம பழக்கங்களை மாத்திக்காம இந்த விரதங்களை எல்லாம் நாம கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரோம். ஏன் இப்படி கேக்குற துர்கா? வருஷா வருஷம் கார்த்திகை மாசம் அம்மனுக்கு விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வழக்கம் தானே? ஆமாமா, நானும் மறந்துட்டேன். என்னென்னமோ பிரச்சனையில இத மறந்துட்டேன் பாரு. பிரச்சனை வரும்போதுதான் நாம சாமிய மறக்க கூடாது. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அம்மா பகவதின்னு நான் கூப்பிட்டப்பெல்லாம் என் தாய் எனக்காக என் முன்னால வந்து நிக்கிறா. அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நம்ம வீட்ல இருக்கிற என் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தாய் அம்முனா. வழி வழியா வந்தவங்க வழிபட்ட அம்மன் அவ. பிரச்சனைன்னு போய் நின்னா அவ காது கொடுத்து கேப்பா. தேவைன்னா நேர்லயே வந்து நிப்பா. ஏன் செல்வா தம்பி அந்த நேரத்துல என்ன வந்து காப்பாத்தணும்? ஆமாம்மா, செல்வா மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்தலன்னா என்ன ஆயிருக்கும்? எல்லாத்துக்குமே அந்த சாமிக்கு தாமா நம்ம நன்றி சொல்லணும். உண்மைதாம்மா. நிச்சயம் நம்ம இந்த பூஜையை சிறப்பா செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் செய்யற பூஜைமா இது. எந்த வருஷமும் தவறி கூட விட்டு போயிடக்கூடாது. நம்ம ஏமா அவரை இந்த பூஜைக்கு கூப்பிடக்கூடாது? ஹே துர்கா, நானும் நினைச்சேன், ஆனா நீ சொல்லிட்ட. விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? நேத்துதான் கோகிலா அத்தை அவ்வளவு தூரம் சொன்னாங்க. இன்னைக்கு திரும்பவும் செல்வாவை கூப்பிடலான்னு சொல்றீங்க? அத்தை கோகிலா மட்டும்தான் இன்னும் அத்தை ஆகல. நான் உங்ககிட்ட நேத்தே பதில் சொன்னேன் சக்தி. நம்ம வீட்ல என்ன நடந்தாலும் நடக்க கூடாதுன்னாலும் அத நாம தான் முடிவு செய்யணும். செல்வா தம்பி இந்த தடவை இல்ல, பல தடவை பல விஷயங்கள்ல நம்ம பிரச்சனைகள்ல பங்கெடுத்திருக்காரு. இந்த தடவை என் உயிரை காப்பாத்தி இன்னைக்கு உங்க முன்னால என்ன நிறுத்திருக்காரு. அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிடாம வேற யார நான் கூப்பிடுவேன்? கோகிலா அவங்க நடந்தது என்னன்னு தெரியாம வர சொல்லு. சரிம்மா. ரத்த காயத்தோட போன பையனுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கூட நம்ம கேட்கல பாரு. நீ வர சொல்லுமா. நம்ம வீட்டு பூஜையில அந்த பையனுக்கும் சேர்த்து வேண்டிக்குவோம். ஆ அக்கா, நீ என்ன சொல்ற? ஆ,
நான் சமைக்க மாட்டேனா? ஐயோ தெரியாதுப்பா. நீங்க எல்லாரும் மத்த வேலையை போய் பாருங்க. சரிக்கா, நான் இப்பவே போய் செல்வாவை நேர்ல பார்த்து வாங்கன்னு கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். பொண்ணு சொல்லலாம்ல. அவரை போன்ல கூப்பிடுறதுலாம் பத்தாது, நேர்ல போய் வாங்க செல்வான்னு கூப்பிடணும். ஏன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? போன்ல சொன்னா ஏதாவது காரணம் சொல்லி வரமாட்டேன்னு சொல்வாரு. அது தெரிஞ்சுதான் துர்கா நேர்ல போறேன்னு சொல்றா. மா, நீ பூஜைன்னு சொன்னதோ நேத்து வர இருந்த கஷ்டம் எல்லாம் போய் என்னமோ இப்போ ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கு. எல்லா கஷ்டமும் நீங்கி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தாம்மா. யமுனா, விளக்கு பூஜைக்கு எல்லா விளக்கையும் எடுத்து வச்சு திரி போட்டு பூஜைக்கு தயார் பண்ணுமா. ம். அம்மா, இந்த தாலிய உன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி செல்வா தம்பிக்கிட்ட தரப்போறேன். அந்த தம்பியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க நீதான் அருள் புரியணும் தாயி. எப்படி இருக்கீங்க செல்வா? நல்லா தான் இருக்கேன். இப்போ அடியெல்லாம் ஓகேவா? அதுவா, அது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கு. ஆமா, என்ன விஷயம்? இதே கேட்கவா இவ்வளவு தூரம் வந்த? இதுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு செல்வா. சந்தோஷமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு எங்க வீட்ல கார்த்திகை மாசம் பூஜை பண்றோம். அதுக்கு தான் உங்களை இன்வைட் பண்ண வந்தேன். என்னவா? ஆமா, உங்களை தான். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லவா? இது வருஷம் வருஷம் எங்க வீட்ல பண்ற பூஜை. இந்த பூஜையில நாம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கும் வேண்டுதல் இருக்குல்ல, நீங்க வேண்டுனாலும் நிச்சயம் நடக்கும். நான் என்ன வேண்டிக்க போறேன்? அது உங்க இஷ்டம். ஆனா பூஜைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இல்ல துர்கா, பூஜைங்கிறது எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். அந்த நேரத்துல நான் எதுக்கு? அப்புறம் உனக்கே தெரியும், என் முகத்தை பார்த்தாலே சக்தி பயங்கர டென்ஷன் ஆயிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டா. நான் சொல்றேன்ல, நீங்க வாங்க. ஏன் யோசிக்கிறீங்க செல்வா? துர்கா, உங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு முழு சந்தோஷம்தான். எங்க வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் என்னால் இருக்க முடியுது. நிஜமா ஒரு வித்தியாசம் கூட தெரிஞ்சதில்லை. ஆனால் நான் உங்க வீட்டுக்கு வர்றதால வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். அது இல்லாமல் சக்திக்கு வேற சீக்கிரமே கல்யாணம். செல்வா, அம்மாவே உங்களை பூஜைக்கு இன்வைட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் நானே உங்களை பார்க்க நேர்ல வந்தேன். நீங்க அவங்களுக்கு பண்ண ஹெல்ப்பை அவங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதான் இந்த பூஜைக்கு கூப்பிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க வரலன்னா அம்மா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ, அம்மா தான் வர சொன்னாங்களா? சரி, அப்போ அம்மாக்காக நிச்சயமா வரேன். தேங்க்ஸ் செல்வா. இருந்து சாப்பிட்டுட்டு போற மாதிரி வரணும். சக்தி இருக்கா, கோவப்படுவா, வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு தலையை காட்டிட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? ம், சரி, நான் அப்போ போயிட்டு வரேன். ஏ துர்கா, என்னடி செல்வா வரேன்னு சொல்லிட்டாரா? வரேன்னு சொல்லிட்டாருக்கா.
கொட்டிடுவானே. பட்டுக்குட்டி, இந்த வேலையில நீ ஏன் செஞ்சிட்டு இருக்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? ஆமா, ஜில்லு குட்டி எங்க? ஆத்தாடி அம்மா, அடடடட சில்லு குட்டியே, என்னது இது? நீ ஏன் இன்னைக்கு காயெல்லாம் உட்காந்து நறுக்கிட்டு இருக்கா? ஐயோ, வானம் எங்கேயாவது இடிச்சு மழையா கொட்டிர போகுது. ஏற்கனவே வெள்ளமாமா. பாத்தியாக்கா உன் பொண்ண? என்னைக்கு இல்லாத திருநாளா அவளா உட்காந்து காயெல்லாம் நறுக்கிக்கிட்டு இருக்காளே. உன் பொண்ணுக்கு காயெல்லாம் நறுக்க தெரியுமா? அவளுக்கு எல்லாமே தெரியும். ஏம்மா ஆத்தா, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு மாரியாத்தா. உன் பொண்ணுக்கு எல்லாம் தெரியுதா? என்ன அதிசயமா? காயெல்லாம் எதுக்கு? நான் வேணா காய நறுக்கிறேனே, நீ வேணா போயேன். வேண்டாம்க்கா, நானே நறுக்கிக்கிறேன். நீங்க மத்த வேலை இருந்தா பாருங்க. வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இதே என் வேலை. என் வேலையை நீ பிடிச்சிட்டு என்ன வெளியில போங்க. என்னக்கா அவளை அப்படி பாக்குறீங்க? வேற என்ன எப்படி பார்க்க சொல்ற? இவா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நான் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? 3 பேரும் என் டைத்தை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போறீங்களா? உங்களை தான் சொல்றேன், போங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி போறோண்டி, கத்தாத. சக்தி, எனக்கு ஒரு ஆசை. நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கலாமா? ஏன்? யமுனாக்கா கேக்குறதுலயும் நியாயம் இருக்குக்கா. அடுத்த வருஷம் நானும் அம்மாவும் தான் இங்க இருப்போம். நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்களோ? ப்ளீஸ்க்கா.